வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம இப்போ அப்பர் சுவாமிகளினுடைய 17வது பாகம், நாயன்மார்களுடையது 20வது பாகமுமாக இப்போ பார்க்க போகிறோம். போன வாரம் அப்பர் சுவாமிகளை நம்ம எங்கே விட்டுட்டு வந்தோம்? திருவையாறில் விட்டுட்டு வந்தோம். கைலாயத்தில் இறைவனுடைய ஆணைப்படி அவர் ஒரு குளத்தில் இறங்கினார். அதை மானசரோவர் என்று சொல்கிறார்கள். அங்கே இறங்கியவர் திருவையாறில் தாமரை பூத்த ஒரு குளத்திலிருந்து வெளியே வந்தார். கோவிலுக்கு அன்பர்கள் பூவும் நீரும் கொண்டு செல்வதை பார்த்துவிட்டு தானும் அவர்களோடு சென்றார். அப்பொழுது அவர் தான் காணாததை எல்லாம் கண்டேன், இதுவரை கண்டதில் காணாததா புதுமையாக கண்டேன், இறைவனுடைய திருப்பாதம் கண்டேன் என்று பாடிக்கொண்டார் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது அவர் கோவிலுக்கு சென்று விட்டார். கோவில் வாசலை அடைந்தவுடன் அவருடைய கண்களில் கோவில் தெரியவில்லை. எந்த கோவில்? திருவையாறு கோவில் தெரியவில்லை. ஆனால் கைலாயம் தெரிந்தது. பார்வதியும் பரமசிவனும் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார்கள் வெள்ளிப்பனி மலை மீது. அங்கு அசுரர்கள், தேவர்கள், கந்தவர்கள், அப்புறம் ரிஷிகள், அப்புறம் ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை, பிறகு கங்கை நதி, பிறகு நந்தி தேவர் எல்லாரும் அங்கு இருந்து இறைவனை வணங்கி கொண்டிருப்பதை கண்டார். அப்படியே அவருக்கு கைலாயத்துக்கு போய் அவர் எந்த பாடலும் பாடவில்லை. ஆனால் இப்பொழுது கைலாயம் அவர் கண்ணெதிரே இருப்பதனாலே அவர் 4 பதிகங்கள் கைலாயத்தை பற்றி பாடினார். அதில் ஒன்றை இப்பொழுது நாம் எப்பவும் போல் பார்ப்போம். பேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, 6 அங்கம் 4 வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. 11 பாடல்கள் கொண்ட ஒரு பதிகம் இது. எல்லா பாடலினுடைய கடைசி வரியுமாக கைலை மலையானே போற்றி போற்றி என்றே முடிகிறது. இப்படியாக அவர் அந்த காட்சியை கண்டுகொண்டே இருக்கும் பொழுதே திடீரென்று அந்த காட்சி அவர் கண்ணிலிருந்து மறைந்து விடுகிறது. திருவையாறு கோவில் அவர் கண்ணெதிரில் இப்பொழுது நிற்கிறது. அந்த திருவையாறு கோவிலை பற்றியும் அவர் எத்தனை 12 பதிகங்கள் பாடியுள்ளார். அங்கேயே அவர் வெறு நாட்கள் தங்கியிருந்தார். தன்னுடைய உழவார பணியும் தமிழ் பணியும் செய்து கொண்டு 12 பதிகங்கள் பாடிக்கொண்டிருந்தார். அதில் முதல் பாடலை போன வாரமே நாம் பார்த்தோம். மறுபடி ஒரு முறை பார்ப்போம். மாதர் பிறை கண்ணியானே மலையான் மகளொடும் பாடி, போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர்பின் புகுவேன், யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது, காதல் மடப்பிடியொடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். 11 பாடல்கள் கொண்ட இந்த பதிகத்தில் கடைசி வரி எல்லாமே இப்படிதான் முடியும். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் என்றே முடியும். அவர் இந்த பாடலின் முதல் 11 பாடலிலுமே முதல் சொல்வதே பிறை சந்திரனை தலையில் சூடியவா. அந்த பிறை சந்திரன் என்பதற்கு 11 பாடல்களிலும் 11 வார்த்தை பிரயோகங்கள் அவர் படுத்தியுள்ளார். அதை ஒரு முறை பார்ப்போமா? மாதர் பிறை கண்ணியானை, போழிலம் கண்ணியானை, எரிப்பிறை கண்ணியானை, பிறையிளம் கண்ணியானை, ஏடுமதி கண்ணியானை, தன்மதி கண்ணியானை, கடிமதி கண்ணியானை, விரும்பு மதி கண்ணியானை, முற்பிறை கண்ணியானை, திங்கள் மதி கண்ணியானை, வளர் மதி கண்ணியானை என்று, மதி என்றாலே சந்திரன் என்று நாம் அறிவோம் அல்லவா? எல்லாமே மதி என்ற அந்த சந்திரனையும் அந்த சந்திரனை தலையில் தாங்கிய அந்த இறைவனையுமே குறித்து ஆரம்பிக்கின்றது. அந்த கோவில் என்ன? ஐயாரப்பன் கோவில். இறைவனுடைய பெயர் ஐயாரப்பன் பஞ்சநாதேஸ்வரர். அந்த கோவிலுக்கு இறைவனுடைய பெயர் தர்ம சம்வர்தினி. இந்த கோவிலை சுற்றி 7 தலங்கள் என்று 7 சிவன் கோவில்கள் உள்ளன. அதில் முதல் கோவில் இதுதான். மற்ற 6ம் அதை சுற்றியே உள்ளது. திரு + ஐ + 6 என்று இதை நாம் பிரிக்கலாம். 5 ஆறுகள் இந்த ஊரை சுற்றி இருப்பதனால் இந்த கோவிலுக்கு அந்த பெயர் வந்துள்ளதாக அறிகிறோம். அந்த நதிகள்லாம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? அரசிலாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி ஆறு, காவிரி ஆறு. பொன்னியின் செல்வன் கதையை படித்தவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த 5 நதிகளினுடைய பெயர்களும் இந்த ஊர்களினுடைய பெயர்கள் எல்லாம் கண்டிப்பாக பரிச்சயமாகவே இருக்கும். இந்த கோவிலை பற்றி மிக 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 அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. அதனை நாம் பின்னொரு காலத்தில் கோவில் வரிசையில் பார்ப்போம். அங்கிருந்து அவர் அப்படியே நேர புறப்படுகிறார். எங்க முதல்ல போறாரு? ஏற்கனவே ஒன்று திருவையாறை பார்த்து சேவிச்சாச்சு. அடுத்ததாக அவர் போன கோவில் திருவேதிக்குடி. வேதபுரீஸ்வரர், வாழை மடுநாதர் என்று இறைவன் பெயர்.
இறைவியினுடைய பெயர் மங்கையர்க்கரசி. ஒரு பதிகம் அங்கும் அவர் பாடியுள்ளார். கையது காலெறினாகும் கனல்விடு சூலம் அது வெய்யது வேலை நஞ்சுண்ட விரிசடை விண்ணவர்கோன் செய்யினில் நீலம் மணம் கமழும் திருவேதிக்குடி ஐயனை ஆறாமுதனை நாம் அடைந்து ஆடுதுமே என்ற பாடலை அவர் அங்கு பாடியுள்ளார். அடுத்ததாக அவர் சென்ற இடம் திருக்கண்டியூர் வீரட்டம். நான் வீரட்டம் என்று சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும், இது 8 வீரட்ட தலங்களில் இதுவும் ஒன்று. பிரம்மாவனுடைய சிரசை துண்டித்த இடம். அதனால இறைவனுக்கு வீரட்டனேஸ்வரர் என்ற பெயரும் பிரம்மாசிர கண்டீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. இறைவிக்கு மங்களநாயகி என்ற பெயர். ஒரு பதிகம் பாடியுள்ளார். வானவர் தானவர் வைகல் மலர்கொணந்து இட்டு இறைஞ்சி தானவர் மால் பிரமனறியாத தகமை நான் ஆனவன் ஆதிபுராணன் அன்று ஓடிய பன்றியெய்த காணவனை கண்டியூர் அண்டவானர் தொழுகின்றதே என்று பாடியுள்ளார். அடுத்ததாக அவர் சென்ற இடம் திரு நெய்தானம். இறைவனுடைய பெயர் நெய்யாடி அப்பர் அல்லது கிருதபுரீஸ்வரர். இறைவியினுடைய பெயர் பாலாம்பிகை. இங்கு அவர் 5 பதிகங்கள் பாடியுள்ளார். அதில் ஒன்றை பார்ப்போம். காலனை வீழச் சென்ற கடலடி 2 வந்து என் மேலவாய் இருக்க பெற்றேன் மேதகத் தோன்றுகின்ற கோலனை தானம் என்னும் குளிர் பொழில் கோயில் மேய நீலம் வைத்தனே கண்டம் நினைக்குமா நினைக்கின்றேனே என்ற பாடல். அடுத்ததாக பக்கத்திலேயே திருச்சோற்றுத்துறை. திருச்சோற்றுத்துறை நாதர் கோவில் அல்லது ஓதனவனேஸ்வரர் கோவில் என்ற அந்த கோவிலானது அழைக்கப்படுகிறது. இறைவனுடைய பெயர் சோற்றுத்துறைநாதர் தொலையா செல்வர் ஓதனவனேஸ்வரர். இறைவியினுடைய பெயர் அன்னபூரணி ஒப்பில்லாம்பிகை என்ற பெயர். 4 பதிகங்கள் பாடியுள்ளார் அப்பரிங்கும். காலை எழுந்து கடிமலர் தூயன தாம் கொணர்ந்து மேலே அமரர் விரும்பும் இடம் விரையால் மலிந்த சோலை மணம் கமழ் சோற்றுத்துறையுடையார் சடைமேல் மாலை மதியம் அன்றோ எம்பெருமானுக்கு அழகியதே என்று பாடியுள்ளார். அடுத்ததாக திருப்பழனம் ஆபத் சகாயேஸ்வரர் கோயில். இறைவன் பெயர் ஆபத் சகாயர். இறைவனுடைய பெயர் பெரிய நாயகி. 5 பதிகங்கள் பாடியுள்ளார். சொல்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே பல்மாலை வரிவண்டு பண்மிழற்றும் பழனத்தான் முன்மாலை நகுதிங்கள் முகிழ் விளங்கும் முடிசென்னி பொன்மாலை மார்பன் என் புதுநலம் உண்டு இகழ்வானோ. இப்படியாக கடைசி கோவில் மேல பூந்துருத்தி என்ற கோவிலுக்கு வந்து சேர்ந்தார். இந்த கோவில் திருப்பந்துருத்தி என்று தற்காலத்தில் அழைக்கப்படுகிறது. புஷ்பவனேஸ்வரர் கோவில். இறைவனுடைய பெயர் புஷ்பவனநாதர், புஷ்பவனேஸ்வரர், ஆதிபுராணர், பொய்யிலியர். இறைவி சௌந்தர நாயகி. கோவில் உள்ள பகுதி மேற்பகுதி அந்த ஊருக்கு பூந்துருத்தி என்ற ஊருக்கு. அதனால் அக்கோவில் மேல பூந்துருத்தி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. 3 பதிகங்கள் அப்பர் சுவாமிகள் பாடியுள்ளார்கள். நில்லாத நீர் சடைமையில் நிற்பித்தானே நினையா என் நெஞ்சை நினைவித்தானே கல்லாதன எல்லாம் கற்பித்தானே காணாதன எல்லாம் காட்டினானே சொல்லாதன எல்லாம் சொல்லி என்னை தொடர்ந்து இங்கு அடியேனை ஆளாக்கொண்டு பொல்லா என் நோய் தீர்த்த புனிதன் தன்னை புண்ணியனை பூந்துருத்தி கண்டேன் நானே. ஒவ்வொரு பாடலுமே முடிவில் பூந்துருத்தி கண்டேன் நானே என்றே முடியும். இந்த ஊரில் அவர் ரொம்ப காலம் தங்கியிருந்தார். ஒரு பெரிய மடம் ஒன்று கட்டினார். அங்கு வருவர்கள் அடியார்கள் தங்குவதற்காக. தானும் அங்கு தங்கி இருந்து உழவார பணியும் தமிழ் பணியும் செய்து கொண்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, திருஞான சம்பந்தரை மதுரை அரசி மங்கையர்க்கரசி அழைத்ததின் பேரில் அவர் அங்கு சென்றார் அல்லவா? அங்கு சென்று அந்த கூன் பாண்டியனுடைய கூனை நிமிர்த்தி பிறகு என்ன செய்தார்? அந்த உண்மையிலேயே அந்த கூன் பாண்டியனுக்கு கூன் பாண்டியன் என்ற பெயர் கிடையாது, நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் என்பதுதான் அவனுடைய பெயர். கூன் முதுகாக இருந்ததால் கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான். அந்த கூனையும் திருஞான சம்பந்தர் நீக்கி மதுரையை சமணர்களுடைய அந்த கொடூரங்களிலிருந்து காப்பாற்றி மதுரை நகரை மறுபடியும் சைவவசமாக்கிவிட்டு மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து கொண்டிருந்தார். அவருக்கு இறைவனே கொடுத்த ஒரு வெள்ளிப்பல்லக்குண்டு. அவர் எப்பொழுதுமே கூட்டமாக தான் வருவார். அந்த வெள்ளிப்பல்லக்கில் அவர் வந்து கொண்டிருக்கிறார். பூந்துருத்தியில் அப்பர் சுவாமிகள் இருப்பதை அறிந்து அங்கு வருகிறார். இவர் வருகிறார் என்பதை தெரிந்தவுடன் அப்பர் சுவாமிகள் ஊர் எல்லைக்கே சென்று விடுகிறார்.
சென்றுவிட்டு அங்கு வந்த பக்த ஜனங்களோடு ஜனங்களாக சேர்ந்து தானும் அந்த வெள்ளிப்பல்லக்கை தூக்கி கொண்டு வருகிறார். அவருடைய வயது என்ன? ஊருக்குள் நுழைந்தவுடன் அப்பர் சுவாமிகள் எங்கே என்று கேட்டபொழுது, இதே உள்ளேன் ஐயா, உங்களுடைய பல்லக்கை தூக்கும் பாக்கியம் இன்று எனக்கு கிடைத்தது என்று கூறுகிறார். அப்பொழுதுதான் அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே அந்த பல்லக்கிலிருந்து குதித்து விட்டு அவருடைய காலில் விழுந்து, இது என்ன காரியம் செய்தீர்கள் என்று நடுக்கத்தோடு கேட்கிறார். உங்களுக்கு வேறு எந்த சேவை செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. மதுரையம்பதியில் சமணர்களினுடைய கொடூரத்தை ஜெயித்தவர் அல்லவா நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது கூடியிருந்தவர்கள் எல்லாம் இவர்கள் இருவருடைய பரஸ்பர பக்தியையும், அது மட்டுமல்லாது அந்த பெரியவர்களுக்கு எல்லாமே அந்த பணிவு வந்துவிடும் போலும். அதனால பணிவோடு இருக்கும் அப்பர் சுவாமிகளையும் கண்டு மனம் நெகிழ்ந்து போகின்றார்கள். இருவருமாக உள்ளே சென்று இறைவனை வணங்கிவிட்டு வருகிறார்கள். அப்பர் சுவாமிகளுக்கு மதுரையில் நடந்ததை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா. அதனால் திருஞான சம்பந்தரே பெருமையாக நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்லிக் கொள்வாரா? அதனால் கூட இருந்தவர்கள் எல்லோரும் இவருடைய பக்தியும் அவருடைய இறைவன் பால் உள்ள நம்பிக்கையும் எந்த அளவுக்கு அந்த மதுரையை மாற்றியது என்று கூறும்போது உடனே மதுரைக்கு கிளம்பணுங்கிற எண்ணம் அப்பர் சுவாமிகளுக்கு வந்துவிட்டது. இவருடைய அந்த கோவில்கள் அதனால் ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் கேட்ட பிறகு திருஞான சம்பந்தருக்கு கால் பொறுக்குமா? அவருக்கு தான் அதெல்லாம் போய் வணங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. மறுபடியும் 2 பேரும் பிரிந்து விட்டார்கள். பிரிந்து இவர் மதுரையை நோக்கி செல்கிறார். ஆனால் வழியில் உள்ள கோயில்களுக்கெல்லாம் சென்று விட்டு தானே போவார். வழியில் திருப்புத்தூர் என்ற கோவிலை அவர் அடைகிறார். இப்பொழுது அதை திருப்பத்தூர் என்றும் சொல்கிறார்கள். பழைய பெயர் அதற்கு புத்தூர் என்பதாகும். இந்த கோவிலில் அவர் ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த கோவிலினுடைய இறைவன் பெயர் திருத்தளிநாதன் புற்றீசர். இறைவனுடைய பெயர் சிவகாமி அம்மை. அவர் பாடும் பாடலை பார்ப்போமா? புரிந்து அமரர் தொழுதேத்தும் புகழ் தக்கோன் கான், போர்விடையின் பாகன் கான், புவனமேழும் விரிந்து பல உயிராகி விளங்கினான் கான், விரைக்கொன்றை கண்ணியன் கான், வேதம் 4 தெரிந்து முதல் படைத்தோனை சிரம் கொண்டோன் கான், தீர்த்தன் கான், திருமாலோர் பாகத்தான் கான், திரிந்து வயல் புடைத்தழுவு திருப்பத்தூரில், திருத்தளியான் கான் அவன் என் சிந்தையானே என்று பாடி முடிக்கிறார். வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு மதுரையை நோக்கி செல்கிறார். மதுரையை பற்றி சொல்வதற்கு கொஞ்சம் நஞ்சமல்ல, நமக்கு அவ்வளவு விஷயங்கள் உள்ளது அந்த மதுரையை பற்றியது. அந்த மதுரையை நாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்றும் சொல்கிறோம், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்றும் கூறுகிறோம். 64 திருவிளையாடல்களும் நடந்த இடம். அந்த திருவிளையாடல்களை படிப்பதற்கே நமக்கு ஒரு ஆயுள் வேண்டும். அவ்வளவு விஷயங்கள் நம்மளுடைய கோவில்களை பற்றியும் நம்பிக்கைகளை பற்றியும் இருக்கின்றன. அத்தனையும் புத்தகமாக பாடல்களாக சாட்சியாகவே இருக்கின்றன. சரி, அவர் அங்கு சென்ற போது அவரை 3 அடியார்கள் வரவேற்றார்கள். யார் என்று கேட்டால், இந்த நின்றசீர் நெடுமாற பாண்டியன் இப்பொழுது நின்றசீர் நெடுமாற நாயனார் ஆகிவிட்டான். மங்கையர்க்கரசி என்ற பெண் நாயனர், பிறகு அந்த அமைச்சர் இருந்தார் அல்லவா குலச்சிறையார். இவர்கள் 3 மிக்க மகிழ்ச்சியோடும் மிக்க மரியாதையோடும் அப்பர் சுவாமிகளை வரவேற்றார்கள். அடுத்த என்ன ஆயிற்று என்று பார்ப்போம். அடுத்த வாரம் அப்பர் சுவாமிகள் நமக்கு விடை கொடுக்க போகிறார். அதனால் நாம் இவ்வளவு காலம் நாம் நிறைய தெரிந்து கொண்டோம். அந்த வாய்ப்பை கொடுத்த அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.